காலநிலை மாற்றம் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாகவும் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறிவிட்டது. பல ஆண்டுகளாக நாம் தேவைக்கு அதிகமாக பூமியின் சமநிலையை சுரண்டுவதன் மூலம் மாற்றியுள்ளோம். புதைப்படிவ எரிபொருள் நாம் பல காலமாக எரித்து வருகிறோம் மற்றும் மீத்தேன் உருவாக்கும் கால்நடைகளும் இங்கே அதிகமாக உள்ளன. வளிமண்டலத்திலிருந்து இயற்கையாக கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் காடுகளையும் நாம் அழித்துவிட்டோம். ஆற்றல் செயல்திறனை ஊக்குவிக்கும் தேசிய திட்டம் அதிக எரியாற்றல் தேவையுள்ள துறைகளில் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது. செயல்பாடு, சாதனை மற்றும் வர்த்தகம் சேர்ந்து பொதுவாக பேட் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இயக்கத்தின் முக்கிய திட்டங்களில் இது ஒன்றாகும். இது சந்தை அடிப்படையிலான செயல்முறையுடன் இணைக்கப்பட்ட ஒரு புதுமையான ஒழுங்குமுறை திட்டம். அடிப்படையான ஆற்றல் இலக்கை விட அதிகமாக சேமிக்கப்படும் போது அதை ஈசர்ட்ஸ் எனப்படும் ஆற்றல் சேமிப்பு சான்றிதழ்கள் வடிவில் வர்த்தகம் செய்யலாம். பேட் திட்டம் 3 வருடங்களில் சுழற்சி முறையில் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. எரிசக்தி பயன்படுத்தும் 13 துறைகளின் 846 தொழில்துறைகளில் 4 கட்டத்தில் சுழற்சியாக இது தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பயன்படுத்தும் இந்த துறைகள் அலுமினியம், குளோர் ஆல்கலை, உரங்கள், இரும்பு மற்றும் எஃகு, காகிதம் மற்றும் கூழ், ஜவுளி, அனல் மின் நிலையங்கள், சிமெண்ட், டிஸ்காம், ரயில்வே, பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகள், ஓட்டல்கள் மற்றும் கட்டிடங்கள், மேலும் பெட்ரோ கெமிக்கல்கள் போன்றவை தற்போது செயல்பாட்டில் உள்ளது. இரும்பு மற்றும் எஃகு. இரும்பு மற்றும் எஃகு துறையின் கீழ் மொத்தம் 135 ஆலைகளுக்கு அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுவிட்டது. பேட் சுழற்சி ஒன்றின் கீழ் ஆற்றல் குறைப்புக்கான கட்டாய இலக்கு 1.486 மில்லியன் டன் எண்ணெய்க்கு சமமாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஆற்றல் சேமிப்பு 2.10 மில்லியன் டன் எண்ணெய்க்கு சமமாக இருந்தது. இந்த துறை 4.9 மில்லியன் டன்களுக்கு சமமாக நிலக்கரியை சேமித்தது. கோக் ட்ரை குவென்ச்சிங், டாப் ரெக்கவரி டர்பைன் போன்ற திறனுள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இது எட்டப்பட்டது. அலுமினியம். அலுமினியம் துறையில் எரிசக்தி சேமிப்பு இலக்கு 0.456 மில்லியன் டன் எண்ணெய்க்கு சமமானதாகும். அதே நேரத்தில் இந்த துறை 0.730 மில்லியன் டன் எண்ணெய்க்கு சமமானதை சேமித்துள்ளது. இது 10 அலுமினிய பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்ட சேமிப்பு இலக்கை விட சுமார் 60% அதிகம். 7% என்ற தேசிய சேமிப்பு இலக்கின் 60%த்திற்கும் அதிகமாக சேமிப்பு ஏற்பட்டது. பேட் சுழற்சி ஒன்றின் கீழ் இந்த துறை சுமார் 1.7 மில்லியன் டன்களுக்கு சமமாக நிலக்கரியை சேமித்துள்ளது. அதாவது அலுமினியம் துறையில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தில் 3.1 மில்லியன் டன் குறைப்பு. காகித கூழ் மற்றும் காகிதம். காகித மற்றும் கூழ் துறை 0.289 மில்லியன் டன் சேமிப்பு இலக்குக்கு எதிராக 31 அறிவிக்கப்பட்ட அலகுகளில் இருந்து 0.119 மில்லியன் டன் எண்ணெய்க்கு சமமான ஆற்றலை சேமித்துள்ளது. இதன் பொருள் சேமிப்பு இலக்கை விட சுமார் 143% அதிகமாக ஆற்றல் சேமிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் அறிவிக்கப்பட்ட அலகுகளின் ஆற்றல் நுகர்வு சுமார் 19% குறைந்துள்ளது. சிமெண்ட். சிமெண்ட் துறையில் பேட் சுழற்சி ஒன்றின் கீழ் 85 ஆலைகள் இருந்தன. அவற்றில் 90%த்திற்கும் அதிகமானவை அவற்றின் இலக்கை தாண்டிவிட்டன. இந்த பகுதியில் சுமார் 200 ஆலைகள் உள்ளன. அதில் 125 ஆலைகள் பேட் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜவுளி. ஜவுளித்துறையில் பேட் சுழற்சி ஒன்றின் கீழ் கொண்டு வரப்பட்ட 90 அலகுகளில் 60%த்திற்கும் அதிகமானவை தங்கள் இலக்கை விட அதிகமாக சாதித்துள்ளன. சாதனைகளின் சுருக்கம் என்னவென்றால், இந்தியாவின் மொத்த எரிசக்தி விநியோகத்தின் 1.25%மான 8.67 டன் எண்ணெய்க்கு சமமான ஆற்றல் சேமிக்கப்பட்டுள்ளது. கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு 31 மில்லியன் டன் குறைந்தது. இது இந்தியாவின் மொத்த உமிழ்வில் 1.93% ஆகும். 9,500 கோடி ரூபாய் பண சேமிப்பு. 5,000த்திற்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் மற்றும் 13,000 எரிசக்தி வல்லுநர்களை கொண்ட திறன் கட்டுமானம். இவற்றின் உந்துதல் காரணமாக செய்யப்பட்ட 26,100 கோடி ரூபாய்க்கு முதலீடு. பேட் திட்டம் இந்தியாவில் எரிசக்தி செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முன் உதாரண மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உதவியாக உள்ளது.
அதன் வெற்றி உலகளாவிய கவனத்தை ஈர்த்தது. மேலும் தேசிய அளவில் நிலையான வளர்ச்சிக்கான உறுதியான பங்களிப்புகளையும் அர்ப்பணிப்புகளையும் சந்திக்கும் அதன் குறிப்பிடத்தக்க திறனை வெளிப்படுத்தியுள்ளது.